மே 1 அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. புக்கிங்லாம் ஓபன் ஆயிருச்சு. நீங்க வேணா போய் புக் பண்ணிக்கோங்க. ஃபேமிலியோட புக் பண்ணுங்க. ஒரு ஃபேமிலியான படம், ஃபேமிலியா உட்காந்து பார்க்க வேண்டிய ஒரு குடும்ப கதை அப்படின்னே சொல்லலாம். குடும்ப கதைக்குள்ள என்னப்பா விஷயம் இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு சிம்ரன் வராங்க. சிம்ரனோட ஆட்டிடியூட்லாம் செம்மையா இருக்கு. ட்ரைலர் பார்த்திருப்பீங்க. ட்ரைலர் சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ரீலங்கால இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய ஒரு ஃபேமிலி, அவங்க இந்தியால வந்து எங்க சென்னையில வந்து எப்படி தஞ்சம் புகுந்து அவங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுல இருந்து அவங்க எப்படி மீள்றாங்க இப்படிங்கிற மாதிரி ஒரு டோன்ல வந்து போகுது. ஆனா வந்து சசிகுமாரோடைய ஆட்டிடியூடும் அருமையா இருக்கு. சிம்ரன் அவர்களுடைய அந்த பாடி லாங்குவேஜ், அவங்களுடைய டாக்கு, அந்த ஃபேமிலிக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள், யோகி பாபு நல்லா இருக்கு. ஒரு மாதிரி பார்க்கும் போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேப்சர் பண்ணுது நம்மள வந்து, வாடா வந்து பாடுறா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு அழுத்தமான ஒரு எமோஷனல் வந்து இந்த படத்துக்குள்ள இருக்கு. அழுத்தமான ஒரு எமோஷனல் இருக்கு. அந்த அழுத்தமான எமோஷனல ரெண்டு பேரும் வந்து அழகா எடுத்து உள்வாங்கி வெளியே கொடுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா சசிகுமார் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து சான்ஸ் கிடைச்சா லட்டு சாப்பிட்ற மாதிரி, சிம்ரானும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சிம்ரான் அவர்கள் வந்து வேற லெவலா ஸ்கோர் பண்ண போறாங்க. சிம்ரானுக்கு இப்பதான் குட் பை டேட்ல ஒரு 2-3 சீன் வந்துட்டு போனாங்க. அதுவே வந்து தியேட்டர் பத்திக்கிச்சு. இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா அழகான அற்புதமான ஒரு குடும்ப படம். ஓகேங்களா? இங்க ஆக்ஷன்லாம் இருக்கவே இருக்காது. குடும்ப படம். இதுக்குள்ள சென்டிமெண்ட் இருக்கு, ஆக்ஷன் இருக்கு, காமெடி இருக்கு. ஒரு நிகழ்காலத்துல நடந்த ஒரு கதையை வந்து அழகா வடிவமைச்சு கொண்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை நம்ம பார்த்து தியேட்டர்ல போய் பார்த்து தான் வரவேற்கிறோம். அதனால புக் பண்ணாதவங்க புக் பண்ணிருங்க. மே 1 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. டூரிஸ்ட் ஃபேமிலி புக் பண்ணிருங்க. ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம்.